ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி ஜேஇயில் 2019 நடந்த கொஷின் பேப்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 23/5/2019 அன்றைக்கி அந்த கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The speed of a boat is in a still water is 13 km/h and the speed of a current is 4 km/h. Find the time required to cover a distance of 162 kilometers upstream by boat அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு போட்டோடைய நார்மல் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 13 km/hன்ட்டு. அதேமாதிரி வந்து இந்த ஸ்ட்ரீமோடைய அந்த ரிவரோடைய அந்த ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ளோ பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து 4 km/hன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 162 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு டைமுக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 162. ஸோ ஸ்பீடுன்றது மட்டும் நம்ம இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது போட்டோடைய ஸ்பீடு மைனஸ் கரண்ட் ஸ்பீட். ஏன்னா வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ அப் ஸ்ட்ரீம் பை போட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ரீமோடைய அதாவது ரிவரோடைய ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டில் போகிறதுனால போட்டோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து 13 km/h மைனஸ் 4 km/h பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மல் ஸ்பீட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ தூக்கி டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா 162/13 - 4 வரும். ஸோ அதாவது 162/9 வரும். ஸோ வந்து 18 hours. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The distance between the compound interest and simple interest on a sum of 2 years is 260. Find the sum if the rate of interest is 5% சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா அது ஃபார்முலா வந்து PR²/100 அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்து தெரியும். ஸோ 260 P வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு R தெரியும் 5%. ஸோ பை 100 அந்த ஃபார்முலா அப்படியே வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து P உடைய வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 3/4 sin 3/4 minus tan 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா sin 3/4 அப்படின்றத வந்து sin π/2 + π/4 அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எழுதிக்கலாம். அதேமாதிரி வந்து tan 2/3 அப்படின்றத வந்து π மைனஸ் π/3 அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 3/4 அப்படின்றத வந்து 1/2 + 1/4 அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் பிரித்து எழுதியிருக்காங்க. அதாவது இதில் எழுதும் போது π/2 + π/4 அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் 2/3க்கும் 1 - 1/3ன்ற கான்செப்டில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா sin π/2 + π/4ன்றது வந்து சரி 1 + π/4 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 90, அதாவது 90 + π/4ன்ற கான்செப்டில் வரதுனால cos π/4 மாற்றிட்டாங்க. அதேமாதிரி இங்கே வந்து மைனஸ் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் tan இங்கே வந்து minus π/3 இருக்கிறதுனால ப்ளஸ் tan அண்ட் π/3ன்னு மாறிடுது. அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் cos π/4 = 1/√2. ஸோ tan π/3 = √3. ஸோ அந்த வேல்யூ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + √6/√2ன்றது ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து on selling an article, a shopkeeper incurs 15% loss had he purchased the article at price 20% more than actual cost price. He would have lost rupees 105. Find the actual cost price கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வியாபாரி வந்து ஒரு பொருளை வந்து 15% லாஸ்க்கு விற்றுருக்காரு. அது வந்து ஒரு ஆக்சுவல் ப்ரைஸில் இருந்து 20% அதிகமாக தான் கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்காரு. ஸோ இதனால் அவருக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 105 rupees லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த பொருளை அவர் வந்து ஆக்சுவலாக எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுதான் நம்ம ஆக்சுவலாக வாங்கின ரேட் ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% லாஸில் விற்றுருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த செல்லிங் ப்ரைஸோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா
85%, அதாவது 100லேருந்து -15 பண்ணிட்டீங்கன்னா 85/100, அதாவது எக்ஸ் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸு சரிங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 85% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ 85% போகும்போது 85/100 இன்ட்டு எக்ஸ், ஏன்னா நம்ம எக்ஸ் தான் வந்து காஸ்ட் ப்ரைஸாக வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து 20% வந்து மோர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் இல்லை, இது வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணும் போது சரிங்களா. ஸோ நார்மலான விலையை விட 20% மோர் அதிகமாக தான் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் 20% மோர்னும் போது 100 + 20, ஸோ 120 / 100x சரிங்களா. அதான் வந்து செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸு. நம்மளுக்கு ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும். ஸோ இப்போ ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் தான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ நம்ம எடுத்துக்கிறது சரிங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் லாஸ்க்கு ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்ட்டு சரிங்களா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் லாஸ் வரும்போது காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா. அதனால் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120x/100 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 85x/100. ஸோ ஈக்குவல் டு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 105. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்மளோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா. அதான் x = 300 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு a cylinder and a sphere and a cylinder has been sphere and a cylinder have same radius r. If height of a cylinder is 2r, then find the actual ratio of volume of sphere and cylinder சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ஸோ ஸ்பியருடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அதுமாரி வந்து சிலிண்டருடைய ஹைட் கொடுத்துறாங்க. அதாவது ஸ்பியருடைய ரேடியஸ் வந்து 6, ஸோ சிலிண்டருக்கும் அதே 6 தான். ஸோ சிலிண்டருக்கு வந்து ஹச் வந்து அது ஹைட் வந்து 2r சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்க ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4/3 πr³. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு வந்து πr² × h. ஸோ h வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க 2r. ஸோ அதில் நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோன்னா 2/3 வரும். ஸோ 2/3ன்றது ஒன்றும் இல்லை, 2:3 தான் வந்து ஆன்சர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், A, B and C can complete a work in 10, 15, 20 days respectively. They start working together and after 2 days B left the job. In how many days will the remaining work get completed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுமாதிரி 3 பேர் ஒர்க் பண்ணும் போது அப்படின்ற அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஸோ எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ்ன்ட்டு. ஸோ அந்த டேஸோட எல்சிஎம் எடுத்துக்கோங்க, அதான் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏ வந்து எத்தனை நாள் எத்தனை டைம்ஸ் வந்து வருது அப்படின்னு நினைப்பாருங்க. ஸோ ஏ வந்து 10, அந்த டோட்டல் வேல்யூ வரதுக்கு ஸோ 6 டைம்ஸ் பண்ணால் தான் வந்து 60 வரும் சரிங்களா. ஸோ வந்து பிசி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சியாக அந்த ஒர்க் பண்ண ஏவோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 6, பியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 4, சியோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா வந்து 3 சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு எஃபிஷியன்சி வந்து டோட்டல் எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6 + 4 + 3 வந்து 13. ஸோ 2 டேஸ்னும் போது 13 × 2 வந்து 26. ஸோ ரிமைனிங் வந்து இன்னும் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 26 ஒர்க் முடிஞ்சிச்சு. டோட்டல் ஒர்க் வந்து 60 சரிங்களா. அதுலேருந்து 60 - 26 பண்ணோன்னா 34 ஒர்க் ரிமைனிங் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஒர்க்கு வந்து யார் யார் பண்ண போகிறாங்கன்னா ஏ அண்ட் சி மட்டும் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஏ அண்ட் சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கோட எஃபிஷியன்சி 3, அப்புறம் 6 ஏக்கு வந்து 6, சிக்கு வந்து 3. ஸோ வந்து அதை அப்படியே டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலில் நம்மளுக்கு ஒன்று ரிமைனிங் ஒர்க் வந்து 34. ஸோ ஏ அண்ட் பி மட்டும் பண்ணுறதுனால அவங்களுடைய எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ 3 7/9 days தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்
sin 5/4, sin 3/4, sin 5/4 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா sin 5/4 அப்படின்றத வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி சரி 5/4ன்றத sin 5 + 5/4 அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அதாவது 1 + 1/4 அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து 3/4 வந்து π - π/4 மாற்றிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து அந்த வேல்யூ வந்து sin π, அதாவது π + π/4ன்றத வந்து sin 5/4 மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் 5/4, அதாவது -π/4 வரும். ஸோ அதனால் மைனஸ் வந்து மல்டிப்ளை எழுதுறதுக்கும் ஓரளவு வெளில வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவு sin 5/4 ஹோல் க்யூபு. sin 5/4 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து sin 40, அதாவது 1/√2 இருக்கும். ஸோ அது ஹோல் க்யூப் பண்ணும்போது 1 - 2√2ன்றது ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு a car travels 48 km in 4 hours which constant speed, how much time will take to travel 72 km கேட்டிருக்காங்க. ஸோ 48 கிலோமீட்டருக்கு 4 hours அப்படின்னா 72 கிலோமீட்டர்ஸ்க்கு அதோட எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.5 டைம்ஸ் வரும். ஸோ 6 hours. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக போனோம் அப்படின்னா ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீடு கண்டுபிடிச்சிருங்க. 48/4 12 hours. ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஹவர்ஸ் கிடச்சிடும். ஸோ 6 hours. ஸோ எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. A product of 2 co-prime number is 903. What will be the LCM of these 2 number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ co-prime நம்பர் வந்தாலே ஸோ அதோடைய ப்ராடக்ட் வந்து தான் அதோடைய LCM. சரிங்களா? ஸோ வந்து சேம் தான். இப்போ 903 தான் ஆன்சர். A wheel of radius 7/4 meter is made to move 22 km. What is the number of revolution made by the wheel அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வீலோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய எத்தனை கிலோமீட்டர் கவர் ஆகுதுன்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை வாட்டி அந்த வீல் வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு சுற்றணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றணும் போது நம்மளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தெரியும் 2πr. 2πr டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 11 மீட்டர்ஸ்ன்ட்டு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 22,000. ஸோ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து 20/11 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவல்யூஷன் வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி வந்து 2000 அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து A can do a work in 24 days, B can do in 16 days and C can do same work in 12 days. In how many days will the work get completed if all of them working together கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த 3 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலே சரி எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ அதாவது 24, 16, 12க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 48 வந்துடும். ஸோ ஏவோடைய 1 day எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 4. ஸோ ஏபிசிக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்க டுகெதராக ஒர்க் பண்ணுறாங்கன்றதுனால 3 பேர் இதோடைய எஃபிஷியன்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 3 + 4 வந்து 9. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 48/9 பார்த்தீங்கன்னா 5 days. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் 12 and 18 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் ஆஃப் ரெசிப்ரோக்கலோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் பை HCF ஆஃப் டினாமினேட்டர்ன்ட்டு. ஸோ ரெசிப்ரோக்கலில் பார்க்கும்போது 1/12, 1/18 வரும். LCM ஆஃப் 1/12, 1/18ன்றது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது 1க்கு LCM 1 தான். ஸோ 12க்கு 18க்கும் HCF பார்த்தீங்கன்னா 6. ஸோ 1/6 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 1299 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1299 கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம A - B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிச்சுட்டா நமக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ A² - 2AB + B² அந்த ஃபார்மெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு a man can travel a distance in 1 hour. By what percentage he has to increase his speed if he want to travel the same distance in 3/4 hours அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து சேம். ஸோ ஸ்பீடு டைமோட தான் வேரி ஆகுது. சரிங்களா? ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு இனிஷியலில் பார்த்தீங்கன்னா வந்து
டைம் பார்த்தீங்கன்னா 1 hour எடுத்துக்கிறாரு. அதே வந்து ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வந்து 3/4 எடுத்துக்கிறாரு. ஸோ 1:3/4ன்றத நம்ம வந்து 4:3 அப்படின்னு மாற்றிக்கலாமா? ஸோ இனிஷியல் டைமிங் பார்த்தீங்கன்னா 4:3 சரிங்களா? அது நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட இன்வெர்ஸ் தான் வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு சரிங்களா? ஏன்னா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால இதோட இன்வெர்ஸ் வந்துருச்சு 3/4. ஸோ இதோட இன்க்ரீஸிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குது சரிங்களா? இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் எவ்வளோ வேரியேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/3 × 100 சரி 1/3. ஸோ பர்சன்டேஜ் பண்ணும்போது 33 1/3% வருது சரிங்களா? ஸோ ஆன்சர் இதுதான் கரெக்டான ஆன்சர். 2 equal container having a mixture of milk and water in a ratio 7:2 and 5:4. The mixture of both the container are poured into one big container. What is the ratio of a water to milk in new container? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் வந்து 7:2 ரேஷியோவில் இருக்குது மில்க் வாட்டரும். ஸோ ரெண்டாவது கண்டெய்னரில் 5:4. ஸோ தேர்ட் கண்டெய்னரில் எவ்வளோ இருக்கும்? ரெண்டுத்தையுமே வந்து ஒரே தேர்ட் கண்டெய்னரில் ஊற்றினா எவ்வளோ இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேஷியோவில் வந்து 2 + 7 + 2 பார்த்திங்கன்னா 9. ஸோ 5 + 4 பார்த்திங்கன்னா 9. ஸோ டோட்டலோட வேல்யூ வந்து சேமாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ரேஷியோவும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து ரேஷியோ வந்து சேமாக தான், அது ரேஷியோட டோட்டல் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ 7 + 5 வந்து 12, 2 + 4 வந்து 6. ஸோ 12:6 ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ மில்க் அண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா 2:1% ரேஷியோ. ஸோ அவங்க கேட்டிருக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் டு மில்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் டு மில்க் பார்த்திங்கன்னா வந்து இதோடைய டைவர்ஸ் தான் 1:2. ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் √37 + 20 √3 minus √61 + 28 √3 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 37 + 20 √3 அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா a² + b² ஃபார்மேட், அதாவது 5 + 2 √3 the whole square எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 37 + 20 √3 வரும். ஸோ அதுதான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி 37 + 20 √3ன்றத 5 + 2 √3 the whole square அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரியே 61 + 28 √3ன்றத 7 + 2 √3 the whole square மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ மாற்றி எழுதிக்கிட்டோம்னா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அது ரூட்டுக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 + 2 √3 + 7 + 2 √3 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ டோட்டலாக அந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா -2 வரும். ஆன்சர் டி தான் கரெக்டான ஆன்சர். A shopkeeper sells a article at 20% profit. Had he brought it at 40% less and sold it at 40% profit, he would have earned ₹115 more. Find the cost price of the article அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். ஸோ வந்து இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ராஃபிட் ₹115 வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் பார்த்துக்கலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 × இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ் தான். ஸோ இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ்னும் போது 120x வந்துடும் சரிங்களா? ஸோ அதுமாதிரி நியூ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60 × நியூ செல்லிங் ப்ரைஸு. ஸோ 60%ன்றதுனால ஸோ 60 × நியூ செல்லிங் ப்ரைஸ்னும் போது 140 வந்துடும். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ன்றதுனால செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு சரிங்களா? ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 140, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120x = 114 வந்துடும். ஸோ அது வேல்யூ வந்து நம்மளுக்கு 115 தெரியும். ஸோ 20x = 115. இப்போ எக்ஸோடி வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ அந்த எக்ஸோடி வேல்யூ எடுத்துகிட்டு வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்துடும் சரிங்களா? 575 தான் வந்து கரெக்டான ஆன்சர். Find the value of theta if sin theta minus 3 sin theta plus 2 is equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ sin square theta minus sin theta, அதாவது -3 sin thetaன்றது வந்து -sin theta -2 sin theta அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கிறோம். அடுத்து வந்து sin ஸ்கொயர் இருக்கிறதுல ஸோ sin, அதாவது அந்த sin வந்து sin theta வந்து காமனாக வெளில எடுத்தோம்னா sin theta -1, அது இங்கே வந்து -2 வந்து காமனாக வெளில எடுக்கிறோம். ஸோ sin theta -1 வந்துடும். ஸோ sin theta -1ன்றது வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம்னா sin -2 sin theta -2 sin theta -1 வரும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே =0 பண்ணி பார்த்தோம்னா sin theta = 1 தான் வரும். ஸோ அப்போ வந்து sin theta வந்து 1னா இப்போ theta வேல்யூ வந்து 90 சரிங்களா? The amount was lent for 2 years
at a rate of 20% per annum compoundly as in compound interest. Had compounding been done off yearly, the interest would have increased by 241 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஆஃப் இயர்லி பண்ணால் அவங்களுக்கு வந்து 241 வந்து ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அப்போ வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கேல்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட் we calculate 20% ஆஃப் ஆனுவல் ஃபார் 2 இயர்ஸ். சரிங்களா? ஸோ 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 இயர்ஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 20 + 20 20 into 20 divided by 100 பார்த்தீங்கன்னா 44% வந்துடும். அதுமாதிரி வந்து ஹாஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா 10. ஸோ 20ல் பாதி பார்த்தீங்கன்னா 10%. ஸோ 10% போடும்போது நம்மளுக்கு வந்து 21% வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தென் 21% ப்ளஸ் ஸோ வந்து நம்ம ஸோ 21% ப்ளஸ் 10% into 21 + 21 into 10/100 போட்டிங்கன்னா 31 + 2.1 வரும். ஸோ அதாவது 33.1% வரும். ஸோ அகெயின் சக்ஸஸ்ஃபுல்லி சக்ஸஷன் ஃபார் லாஸ்ட் 6 month பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த 6 monthக்கு அதுதான் 33.1% ப்ளஸ் 10% ப்ளஸ் 33.1 into 10/100 போட்டிங்கன்னா வந்து 46.15% அதாவது டோட்டல் ஆஃப் இயர்லியாக போட்டால் 46.41% வருது. ஸோ நம்ம 2 இயர்ஸ்க்குன்னு போட்டால் 44% வருது. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2.41%. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவில் 2.4% எத்தனை வாட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ 10,000 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இஃப் x² - 3x + 1 = 0 then what is the value of x³ + 1/x³ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து x² + 1ன்றத இந்த x² + x² - 3x + 1ன்றத வந்து x² + 1 = 3x அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஸோ காமனாக எல்லாத்துலேயும் 3x வந்து டிவைட் பண்ணோன்னா x + 1/x + 3 வந்துடும். இது ரெண்டு சைடு வந்து க்யூப் பண்ணோம் அப்படின்னா 3x அதாவது a + b the whole cube ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a³ + b³ + 3a² b + 3ab². ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x³ + 1/x³ = 27 - 3 × 3 வரும். ஸோ 27 - 9 பார்த்தீங்கன்னா 18. ஸோ 18 தான் ஆன்சர். In a mixture, a milk and a water are in ratio 2:3. Some milk is added to added a mixture because of which the ratio of milk and water become 2:1. How much milk was added as a percentage of initial mixture அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து மில்க் அண்ட் வாட்டர் வந்து 2:3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அது கூட வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? சம் மில்க் இஸ் ஆட் அது கூட வந்து மில்க் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணோடனே அதோட ரேஷியோ வந்து 2:1 மாறுது. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்து அது கூட ஆட் பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜில் கேட்குறாங்க. குவான்டிட்டி வந்து மில்கோட குவான்டிட்டி பர்சன்டேஜ் வந்து அதாவது இனிஷியல்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மில்க் வந்து நீ அது கூட ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து 2:3 ரேஷியோவில் இருக்கா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2:3ன்றத வந்து நம்ம வந்து எப்படி போடலாம் 2/3 போடலாமா. ஸோ ஈக்குவல் டு 1:1. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து 2:1 ரேஷியோவில் இருக்குது. சரிங்களா? ஸோ 2x + y அதாவது அது எவ்வளோ குவான்டிட்டி மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்களா அது வந்து நம்ம வந்து ரேஷியோவில் போட போகிறோம். சரிங்களா? அப்போ வந்து எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வந்து y தான் வந்து எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோன்றது வந்து y.
ஸோ வந்து அந்த ரேஷியோவில் இருக்கிறதுனால 2x + y / 3xன்னு போட்டுக்கிறோம். ஸோ 3 ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2:3 இருக்குது. அதனால் வந்து நம்ம 2/3 போடுறோம். ஸோ 2 வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து மில்கை, 3 ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து வாட்டரை. ஸோ நம்ம மில்க் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் 2x + y போட்டுக்கிறோம் = 2:1 அப்படின்றது. ஏன்னா இது வந்து சேம் தான். இப்போ இந்த மாதிரி போடும்போது டோட்டல் வால்யூம் பார்த்திங்கன்னா வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ 2:3 போட்டிங்கன்னா வந்து பழைய வால்யூம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனது தான் வந்து 2:1. அதை வந்து நம்ம 2/1 போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ 2x + y / 3x = 2/1 போட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை போய் சால்வ் பண்ணோம்னா 2x + y = 6xன்னு வந்துடும். ஸோ y = 4x இதுன்னு வந்துடும். ஸோ பழசு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எவ்வளோ லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம்னா 4x லிட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் இனிஷியல் மிக்சர் பார்த்திங்கன்னா வந்து இனிஷியலாக வந்து 2:3 இருக்குது. ஸோ அப்போ வந்து டோட்டல் மிக்சர் பார்த்திங்கன்னா 5x, அதாவது 2 + 3 வந்து 5. ஸோ 5x. அதுமாரி வந்து இப்போ இருக்க எவ்வளோ பார்த்திங்கன்னா வந்து 4 தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இனிஷியல் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் பை இனிஷியல் வாட்டர். சரிங்களா? ஸோ அப்போ சரி இனிஷியல் மிக்சர். ஸோ இப்போ 4x / 5xன்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 80% கிடச்சிரும் பர்சன்டேஜில் போடும்போது. ஸோ 80% தான் வந்து ஆன்சர். ஸோ இஃப் tan 5/9, ஸோ tan = 5/9 தென் வாட் இஸ் தி வேல்யூன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வந்து 5. ஸோ அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா வந்து 9. ஸோ 5/9 வந்துட்டு 5 இந்த ட்ரையாங்கிளில் போட்டுக்கிறோம். ஸோ ஹைப்பர்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து √ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஸோ 5² + 9² போட்டிங்கன்னா உங்களுக்கு 106 வந்துடும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா tan θ வந்து எப்படி எழுதலாம்னா, ஸோ 5 sin θ + 9 cos θ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பை 5 sin θ - 9 cos θ அப்படின்னு. அது எப்படின்னா, அதாவது ஆப்போசிட் sin θ ப்ளஸ் adjacent cos θ பை ஆப்போசிட் sin θ மைனஸ் adjacent cos θ அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டிருக்கோம். ஸோ அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டோம்னா ஆப்போசிட் அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 106 / -56 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்படியே நம்ம அந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா -53/28 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து if x + 4 is a factor of 3x² + kx + 8, then what is the value of k ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவோட என்னன்ற ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க x + 4ன்ட்டு. வேல்யூ வந்து கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா, ஸோ x = -4 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஃபேக்டர்னு கொடுத்துட்டாலே ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கே எக்ஸ் இடத்துல 4 - 4 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கே வந்து 4k = 56ன்னு வரும். ஸோ k = 14. சரிங்களா? A certain sum become ₹840 in 3 years and ₹1,200 in 7 years as at simple interest. What is the value of principal? அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் 840 வருது. அதேமாதிரி 7 இயர்ஸில் வந்து 1200 வருது. சரிங்களா? அந்த பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 7 இயர்ஸ் - 3 இயர்ஸ் பண்ணலாமா? ஸோ 7 இயர்ஸ்க்கு 1200, 3 இயர்ஸ்க்கு வந்து 840. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 360 வந்துடும். ஸோ 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸோ 4 இயர் மைனஸ் 3 இயர் பண்ணால் போதுமா? எஸ்ஐ ஆஃப் 3 இயர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 570.
அதாவது நம்ம 1 இயருக்கு வந்து பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4 இயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது 3 இயர்ஸ்க்கு. ஸோ 4 மைனஸ் ஸோ 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் நம்மளுக்கு வந்து 4 இயர் தெரியும், 3 இயர் தெரியும். ஸோ அப்போ வந்து 4 மைனஸ் 3 போட்டோம்னா 1 இயருக்கு தெரிஞ்சிடும். ஸோ 1 இயருக்கு வேல்யூ வந்து 270. ஸோ பிரின்சிபல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 840 மைனஸ் 270 தான் வந்து பிரின்சிபல் வேல்யூ. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நார்மல் மெத்தடில் போனோன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் P/100 இருக்கும். ஸோ பியோட வேல்யூ தான் தெரியாது. ஸோ என் வந்து சேம் பண்ணுறதுனால ஆர் வந்து சேம் பண்ணுறதுனால அது வந்து நீங்கள் இதை 1 காமனாக போட்டுக்கிட்டு அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? Cosecant square theta plus cot square theta is equal to 7, then what is the value in degree சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ cosecant square theta plus cot square theta is equal to 7 அப்படின்னா நம்ம வந்து அது எப்படி எழுதலாம்னா cot square theta வந்து மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2 காட் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாமா, அதாவது -1 + 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதிக்கிறோம். ஏன் அப்படி எழுதுறோம்னு பார்த்தா காட் ஸ்கொயர் டீட்டா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார்முலா இருக்கா. ஸோ அதனால் 1 போட்டுப்போம். ஸோ 2 காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வந்துடும். ஸோ 1 அன்சைட் போச்சுன்னா 3 ஆகிடும். ஸோ காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 வந்திருக்கு. ஸோ டீட்டாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 30. சரியா? If 2 vessels of equal volume contain milk and water in a ratio 1:3 and 2:1, if they are mixed together, what is the new ratio? ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரு வெசலில் வந்து 1:3 இருக்குது, ரெண்டாவது வெசலில் வந்து 2:1 இருக்குது. ஸோ 2 வெசலில் இருக்கிறதுமே வந்து மூணாவதாக இருக்க வெசலில் நம்ம ஊற்றினா எவ்வளோ ரேஷியோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த மாடல் ஏற்கனவே வருஷம் பார்த்துருக்கோம். ஸோ திரும்பி பார்க்கலாம். ஸோ வந்து 1:3 சரிங்களா? ஸோ வெசல் 2 வந்து 2:1 அப்புறம் போது நம்ம அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ரேஷியோ 1/4 ப்ளஸ் 2/3 இஸ் டு 3/4 ப்ளஸ் 1/3. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 11/13. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 525 plus 252 the whole square minus 525 minus 252 whole square by 525 into 252 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a plus b the whole square minus a minus b the whole square is equal to 4ab அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து 525, பியோட வேல்யூ வந்து 252. ஸோ 4 into 525 into 252 divided by 525 into 252 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் 4ன்றது. நெக்ஸ்ட்டு the area of a triangle is 456 square centimeter and its height is 24 centimeter. The length of its base கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியாவுக்கு ஃபார்முலானா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ்க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏரியா டிவைடட் பை ஹைட்டு இன்ட்டு 2 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா 38. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட் 4082 டிவைடட் பை 157 மைனஸ் 23 அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதை போடோமோஸ் ரூலில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவிஷன் பண்ணோம். ஸோ டிவிஷன் பண்ணோன்னா 4082 டிவைட் பை 157 பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 26 டைம்ஸ் வருமா. ஸோ 26. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். ஸோ 26 minus 3 வந்து 26 minus 23 வந்து 3. ஸோ 3 தான் வந்து ஆன்சர். 1.5 kg of sugar solution has 40% of sugar in it. How much sugar in kgs should be added to make it 50% in solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1.5 kg of sugar solution வந்து 40% சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1500 கிராம் ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளோ 40% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 கிராம்ஸு. சரிங்களா? ஸோ மீதி இருக்கிறது தான் வந்து வாட்டர். ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1500ல் 600 போச்சுன்னா மீதி 900. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து 50%ஆக மாறணும்னா எவ்வளோ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
300 கிராம் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணோன்னா அது வந்து 50% ஆஃப் சுகர் 50% ஆஃப் சொல்யூஷன் மாற்றிக்கலாம். ஏன்னா பிஃபோர் பார்த்தீங்கன்னா 900 பர்சன்டேஜ் ஸோ 900 வந்து வாட்ரு 600 வந்து சுகராக இருந்துச்சு. ஸோ அது என்ன ரேஷியோனா 60-40% இருந்துச்சு. சரிங்களா, நம்மளுக்கு வந்து 50-50 வேணும்னா ஸோ நம்ம என்ன மாற்றணும், ஒன்று வாட்டர் கண்டென்ட் வந்து குறைக்கணும், அப்படின்னா சுகர் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சுகர் கண்டென்ட் ஆட் பண்ணோன்னா ஸோ ஒரு 900னா ஸோ 900 வர வரைக்கும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 300 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 900 வந்துடும். ஸோ 50-50% வந்துடும். ஸோ எவ்வளோ 300 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு in the following question select the related word from the given alternatives சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்கெட் பால் இஸ் டு 5, அப்போ ஃபுட்பால் இஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீமுக்கு 5 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேயர்ஸ் இருப்பாங்கன்றது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ வந்து 11. நெக்ஸ்ட்டு இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் லெட்டர் ஃப்ரம் த கிவன் alternatives சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12:13 20:2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 square plus 3 is equal to 12. ஸோ 3 into 10 is equal to 30. சரிங்களா, அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ 4 square plus 4 is equal to 20. அப்போ வந்து 4 into 10 தான் வந்து 40. சரிங்களா, அதாவது இங்கே வந்து 3 square plus 3 இருக்குது. ஸோ இது வந்து 4 square plus 4 இருக்குது. சரிங்களா, 12க்கு 3 square plus 3, 20க்கு வந்து 4 square plus 4, 30க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 into 10 அந்த இதில் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 20 அடுத்தது என்னென்னு வருது பார்த்திங்கன்னா 4 into 10, ஏன்னா இங்கே 3 இங்கே 4. ஸோ அப்போ 4 into 10. சரிங்களா, ஸோ 40 தான் வந்து ஆன்சர். இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ரிலேட்டட் number from a given alternative சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 5:124 6:4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5³ - 1 தான் வந்து 124. அப்போ வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6³ - 1 தான் வந்து ஆன்சர். ஸோ 215 தான் ஆன்சர். In the following question select the odd word pair from the given alternative சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 4:8, 9:27, 49:2401, 25:125 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஏ தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்யூப்பில் தான் இருக்குது. ஸோ ஏ மட்டும் தான் வந்து 4:8 இருக்குது. ஸோ ஸ்கொயர் அண்ட் ஏ க்யூப், சாரி ஸ்கொயர் அண்ட் ஏ க்யூப். ஏ பார்த்தீங்கன்னா ஸ்கொயரு, பி ஏ வந்து ஸ்கொயரில் இருக்குது, பி வந்து க்யூப்பில் இருக்குது. சாரி, ஃபஸ்ட் இருக்க நம்பர் வந்து ஸ்கொயரில் இருக்குது, செகண்ட் இருக்க நம்பர் வந்து க்யூப்பில் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா சி தான் ஆன்சர். ஓகேங்களா, சி வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்யூப்பில் இல்லை. சரிங்களா, ஸோ அதனால் அதான் ஆன்சர். அதோட ஸ்கொயர், அதாவது 3னா 2னா 2ஓட ஸ்கொயர் வந்து 4, 2ஓட க்யூப் வந்து 8. ஸோ 3னா 3ஓட ஸ்கொயர் வந்து 9, 3ஓட க்யூப் வந்து 27. ஸோ 7னா 7ஓட ஸ்கொயர் வந்து 49. ஸோ 7ஓட க்யூப் வந்து 240 கிடையாது. ஸோ அதுமாதிரி வந்து 5 வந்து 5 ஸ்கொயர் வந்து 25, 5 க்யூப் வந்து 125. ஸோ சி தான் வந்து ஆன்சர். ஸோ தப்பாக போட்டிருக்காங்க ஏன்ட்டு, சி தான் ஆன்சர். In the following question select the odd letter from the given alternative சொல்லியிருக்காங்க. ஸோ odd letter பார்த்தீங்கன்னா a pair of opposite letter sequence except CWDX. சரிங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா FUGTன்னு இருக்குது. ஸோ அதாவது எஃப்க்கும் ஜிக்கும், ஸோ எஃப் அதாவது FUG இருக்கா. ஸோ எஃப்க்கு ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜி. ஸோ FG, ஸோ KL, ஸோ DE, ஸோ CD. ஸோ அப்போ UT, PO, WV, ஸோ WX. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பேர்னு பார்த்தீங்கன்னா வந்து டி தான் வந்து ஆட் பேர். இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் செலக்ட் த ஆட் நம்பர் பேர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இது ஆட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்
ஆர் டிவிசிபிள் பை 9 எக்ஸப்ட் 203. ஸோ 203 தவிர இந்த எல்லாமே வந்து 9 டிவைட் ஆகும். ஸோ அதுதான் வந்து அப்போ ஆட் நம்பர். சரிங்களா? In a certain code language, night is written as ODDGM and dark is written as GOYC. How is green is written in the code language அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நைட் அப்படின்றத வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தா, ஸோ ஸோ ரிவர்ஸ் அப்படியே. சரிங்களா? இந்த பேட்டர்ன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எண்ணுக்கு வந்து எண்ணு, இந்த இதோடைய கொடுத்துருக்கத்தோடைய ரிவர்ஸில் தான் அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கோடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தா எந்த சீக்வன்ஸில் இருக்குன்னா எண்ணுக்கு ஆப்போசிட் வேல்யூ. ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கு பார்த்தீங்கன்னா சி, அதே மாதிரி வந்து அப்போ வந்து ஜிக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா எஃப். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். If the following questions correct the equation by interchanging two signs னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4x3 minus 6 divided by 2 divided by 7 equal to 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இது ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். In a given figure, how many married adult அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் வந்து ஸ்கொயரு, ஸோ மேரிட் பார்த்தீங்கன்னா சர்க்கிளு. ஸோ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 23 + 18 தான் வந்து ரெண்டுத்துக்குமே இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ வந்து 40 வந்து ஆன்சர். இஃப் divide denotes multiplied by, and plus denotes subtraction form, and minus denote add to, and x denote division by, then which of the following is equation is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு வேலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்பிள்ஸ்லாம் மாற்றி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ இதை சால்வ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, in a certain code language, pen வந்து TAN is written as 0. அதாவது PN-TAN is written as 0. How DN-COD is written in the code language அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பென் -10, அதாவது 35 - 35 is equal to 0. ஸோ P + E + N is equal to 35. 35 எப்படி வந்துச்சுன்னா அதோடைய ஏக்கு 1, பிக்கு 2 அந்தமாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா, ஸோ பென் அப்படின்றது வந்து 35. சரிங்களா? ஸோ டென் அப்படின்றதும் அதேமாதிரி நம்ம வந்து பிஎன்க்கும் சிஓடிக்கும் கால்குலேட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். விச் ஆன்சர் ஃபிகர் வில் கம்ப்ளீட் த பேட்டர்ன் இன் அ கொஷின் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது இந்த கொஷின் மார்க் போடுறதுல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாஜிக்கலாக பார்த்தா ஒரு மிரர் இமேஜ் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ அப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்க மிரர் இமேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டவுன் கார்னரில் இருக்குது. ஸோ அப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் டவுன் கார்னரில் இருக்கிறது தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப் கார்னரில் வரும். சரிங்களா? இது மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ்னு பார்த்தா ஏ தான் வந்து மிரர் இமேஜ். இங்கே இருக்குது. சரி. A series is given with one term missing. Select the correct alternate from the given one that will complete the series அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசிடி ஃபார்மில் சீக்வன்ஸில் எழுதிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ டிக்கும் ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிக்கு நடுவில் ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் எஃப்க்கு அடுத்த ஒரு லெட்டர் விட்டு ஹச். சரிங்களா? அதுமாதிரி கேக்கு எல்எம்என் 2 லெட்டர் விட்டு எண்ணுக்கு 2 லெட்டர் விட்டு கியூ. ஸோ அடுத்த லெட்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஹச்சுக்கு வந்து ஜே வரும், ஹச்ஐஜே. ஸோ ஜே. டிக்கு வந்து
யூவி ஸோ டி தான் வரும். ஸோ அப்போ வந்து ஜேடி அதுதான் ஆன்சரு. ஸோ பி தான் வந்து ஆன்சர். இங்கே ஃபாலோயிங் கொஷின் செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஃப்ரம் த கிவன் சீரீஸ். ஸோ 2, 5, 17, 71 சீரியல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 × 2 + 1 = 5. ஸோ 5 × 3 + 2 = 17. அதாவது 70, அதாவது கொடுத்துருக்க வேல்யூ நம்ம சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்கா. ஸோ 2க்கு முன்னாடி வேல்யூ 2 × 2 + 1 = 5. ஸோ 5க்கு அப்புறமேட்டா 5 × 2 + 3 17. ஸோ 17 × 4 + 3. ஸோ 71 × 5 + 4 = 359. ஸோ 359 தான் ஆன்சர். சரிங்களா. If plus means minus and minus means x and x means division and division means plus, then 2 divided by 6 multiplication 6 divided by 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ சிம்பிள்ஸை மாற்றி நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து 5, ஆப்ஷன் டி. Ashok went 8 km south and turned west and walked 3 km again. He turned north and walked 5 km. He took a final turn to east and walked 3 km. In what direction was Ashok from the starting point? Eventually கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 8 கிலோமீட்டர்ஸ் வந்து சவுத்து, ஸோ சவுத் டைரக்ஷனில் போகிறாரு. அப்புறம் வந்து வெஸ்ட்டு வந்து 3 கிலோமீட்டர் போகிறாரு. அதுக்கப்புறம் நார்த் வந்து 5 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமேட்டா 3 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் போகிறாரு. ஸோ போனால் இப்போ வந்து ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சவுத் டைரக்ஷன் நோக்கி தான் அவர் இருக்கார். சரிங்களா. ஸோ சவுத்து. The following question select the missing number from the given series. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. அதாவது 2 alternate சீரீஸ்க்கு வந்து -+25 அண்ட் 3 சீரீஸ் வந்து எக்ஸ், அதாவது 125. ஸோ ஒரு டேர்ம் விட்டு அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா வந்து 115. ஸோ பார்த்தீங்கன்னா 25 ப்ளஸ் ஆகுது. ஸோ அது ஒரு டேர்ம் விட்டு அடுத்த டைம் வந்து 25 ப்ளஸ் ஆகி 175 ஆகுது. ஸோ ஒரு டேர்ம் விட்டு அடுத்த டைம் வந்து +25 வந்து 200. ஸோ அதுமாதிரி 13 பார்த்தீங்கன்னா 13. ஸோ 13 × 3 வந்து 39. ஸோ 39 × 3 வந்து 117. ஸோ 117 × 3 தான் வந்து ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா 351 தான் வந்து ஆன்சர். சரிங்களா. A series is given with one term missing. Choose the correct alternate from the given one that will complete in series. கேட்டிருக்காங்க. அதாவது சீரீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு வந்து 6 ப்ளஸ் ஆகுது. அடுத்த 2 நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் ஆகுது. அடுத்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து +12 தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 43 + 10 வந்து 53. ஸோ வந்து 53 தான் வந்து ஆன்சர். Pointing towards a photo, Rakesh said, "He is a daughter of only son of my grandmother. How is girl related to a Rakesh?" சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிராண்ட்மதருக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, she is a daughter. ஸோ டாட்டர் அப்படின்னும் போது கிராண்ட்மதரோட வந்துடும். சரிங்களா. ஸோ கிராண்ட்மதர் கீழே வந்து ஃபாதர். ஸோ சன். ஸோ கேர்ள். ஸோ இப்போ வந்து ராகேஷ் வந்து பிரதர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ட்ரீ மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன சொல்லிடுவாங்க, ஷீ இஸ் எ டாட்டர் ஆஃப் ஒன்லி சன். ஸோ கிராண்ட்மதர் சன் ஆஃப் கிராண்ட்ஃபாதர். ஸோ கிராண்ட்ஃபாதரோட சன்னு ஃபாதரு. ஸோ ஃபாதரோடைய டாட்டர் பார்த்திங்கன்னா பொண்ணு. ஸோ அப்புறம் பிரதர். ஸோ ஸோ ராகேஷ் வந்து கண்டிப்பாக பிரதராக தான் இருக்கும். சரிங்களா. Rema walk
10 kilometers south and turned right and walked 5 kilometers. Then again she turned right and walked 10 kilometers. Then she turned left and walked 10 kilometers. How many kilometers will Rima had to walk to reach the starting point அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுத் டைரக்ஷன் 10 கிலோமீட்ரு, அடுத்து வந்து ரைட்டு, அதாவது ரீமோட ரைட், ரீமா சைட்லேருந்து ரைட் பார்த்தீங்கன்னா வந்து 5 கிலோமீட்ரு, அடுத்தது வந்து திருப்பி வந்து லெஃப்ட், அதாவது அவங்களோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்ரு, அடுத்து அவங்க சைடு வந்து லெஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி 10 கிலோமீட்டர். பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் எத்தனை டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5, ஸோ இந்த இடத்துல ஒரு 10, ஸோ டோட்டலாக வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஆன்சர். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் எ ஃபிகர் ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 8. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8. ஸோ கார்னரில் இருக்க ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஃபுல் ட்ரையாங்கிள் 2. ஸோ 6 + 2 8 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா 52லேருந்து 54 வரைக்கும் காமனாக கொஷின் கேட்டிருக்காங்க. Your 5 friends Ram, Shyam and Anto and Deva and Raj are sitting in a round table and all are facing outside. Atul is sitting right, third left to the Ram, and Shyam is sitting immediate left to the Raj and immediate right to the Atul. ஸோ இந்த கொடுத்துருக்க இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அவங்க கொடுத்துருக்கப்படி போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதுபடி பார்த்தா ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து ஹூ சிட்டிங் இமீடியட்லி ரைட் டு தேவ் கேட்டிருக்காங்க. ஸோ தேவோடைய ரைட் சைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டல். ஏன்னா வந்து எல்லாமே அவுட் சைட் பார்த்து ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கிறதுனால அட்டல். ஸோ அதுமாதிரி வந்து ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் ராம் அண்ட் ஷாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ராஜ். ஹூ இஸ் சிட்டிங் லெஃப்ட் டு ராஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் டு ராஜ் வந்து ஷாம். சரி, அவுட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால செகண்ட் லெஃப்ட், ஓகேங்களா? செகண்ட் லெஃப்ட் டு ஷாம் வந்து அடல். சரிங்களா? ஃபஸ்ட் லெஃப்ட் வந்து ஷாமு, செகண்ட் லெஃப்ட் வந்து அடல். சரிங்களா? ஸோ அடுத்தது 8 people are sitting in 2 parallel rows and containing 5 people each in such a way that there is a equal distance between the adjacent person. There is one seat in vacant in each row. In row 1, P, Q, R, S are sitting but are not necessarily in the same order, and the other and all of them facing south. In second, A, B, C, D are seated but not necessary to be in same order, and all of them facing north. Therefore, in a given seating arrangement, each member sitting in a row facing another member of other row, A and the vacant seat diagonally opposite to each other, and both of them sitting at the end of the row. D sits second to the right of A and Q face to D, and S sits third to the right of P, and B sits third to the right of C. 4 of the 5 are alike in a certain way based on the given seating arrangement, and thus forms a group which is the same, so which is the one does not belongs to a group. அதுமாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கபடி நீங்கள் அப்படியே வந்து ஒரு ரோ 2 ரோவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிடும். ஸோ அது பி தான் பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தம் இல்லாமல் தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, அதாவது ஆப்ஷன் ஏ. ஸோ ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ எஸ் தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் எ நாவல் த இயர் ஆஃப் த ரன்அவே அப்படின்னு கேட்டிருக்காங்க. சஞ்சீவ் சந்தோஷ் அப்படின்றவர். அவர் எதுக்கு இந்த புக் பற்றி கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து மேன் புக்கர் ப்ரைஸ்க்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை, ஸோ அதனால் இந்த புக் ரிலேட்டடாக கொஷின் வந்திருக்கு.
ஸோ வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் த இந்தியன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் 2018 அதை கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் வந்து 103 ஆன்சர். சரிங்களா? ஸோ வந்து the number of Lok Sabha seats in Punjab as per the last election கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாப்க்கு வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது லோக் சபா சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19 சீட்ஸ் இருக்குது. when was capital shifted from கொல்கட்டா டு டெல்லி? கொல்கட்டா வந்து டெல்லிக்கு எப்போ கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா 1801 தான் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர் தட் டோக்கியோ இஸ் சிச்சுவேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷினானோ ரிவர் இதான் வந்து ஆன்சர். வேர் இஸ் த ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் லொக்கேட்டட் இன் இந்தியா? பார்த்திங்கன்னா வந்து சி தான், மணிப்பூரில் தான் இருக்குது. ஹூ ஃபவுண்ட் த சிட்டி ஆஃப் ஃபஜித்பூர் சிக்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஜித்பூர் சிக்ரி யார் வந்து ஃபவுண்ட் பண்ணான்னு பார்த்தா அக்பர். விச் இஸ் சீஃப் மினிஸ்டர் இஸ் பாப்புலர் நோன் அஸ் மாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து சிவராஜ் சிங் அப்படின்னு சொல்கிற ஆன்சர் ஆப்ஷன் பி. த பேட்டில் ஆஃப் வந்தி வாஸ் ஃபவுட் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு. விச் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் வாட்டர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஃபார் லீவிங் நோ ஒன் பிஹைண்ட். ஆப்ஷன் ஏ வந்து லீவிங் நோ ஒன் பிஹைண்ட் தான் வந்து ஆன்சரு. ரகுநாதன் வசந்த் கோக்லே won the Dronacharya Award in 1986. He was associated with which game அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து செஸ் தான் ஆன்சர். விச் டேம் இஸ் சிச்சுவேட்டட் இன் கிருஷ்ணா ரிவர்? பார்த்தீங்கன்னா வந்து நாகார்ஜுனா சாகர் டேம் தான். த ஃபஸ்ட் ஏஷியன் கேம் வேர் பில்ட் அட் the first national game was held at எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில். who was the last ruler of Maurya dynasty? பார்த்தீங்கன்னா வந்து பிஹர்ரதா தான் ஆன்சரு. which president of India had the longest serving tenure? பார்த்தீங்கன்னா வந்து ராஜேந்திர பிரசாத். ஸோ பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து நேரு தான். சரிங்களா? லாங்கஸ்ட் ரொம்ப நாளாக இருந்தது அப்படின்னு பார்த்தா. ஹூ பிளேட் த ரோல் ஆஃப் சோனியா காந்தி இன் அ மூவி ஆக்சிடென்டல் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு. ஸோ ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிட்டு 2019. ஸோ அதில் வந்து வாஜ்பாயோடைய கதையை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து சோனியா காந்தியை யார் நடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சுனைனா பர்னெத்தர் சொல்லிட்டுன்றவங்க நடிச்சிருக்காங்க. Who was the first where was the first cricket world cup held? பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து தான் வந்து கிரிக்கெட்டோட நேஷ்னல் கேம் ஆஃப் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட். சரிங்களா? Who won the best actor award in Oscar 2019? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரமி மல்விக் அப்படின்றவர் தான் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்தது on which date the National Emergency Conservation Day is observed in India அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14th December தான் ஆன்சரு. இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்பப்ளிக்னாலே என்னன்னு தெரியும். ஸோ குடியரசு ஆப்ஷன்றது தான் வந்து ரிப்பப்ளிக். ஸோ ரிப்பப்ளிக்ன்றது வந்து குடியரசு தினம்னு சொல்லுவாங்க. ஸோ குடியரசு அப்படின்னா த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள். ஸோ குடியரசுன்னு என்ன அர்த்தம்? ஸோ குடிமக்களால் வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க அப்படின்றத வந்து குடியரசு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. ஸோ when acid is used, which acid is used in டைஜஷன்? ஸோ வயிற்றில் வந்து நம்ம டைஜஷன் பண்ணுறதுக்கு என்ன ஆசிட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஸோ வயிற்றில் எப்படி கேட்பாங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்க ஆசிட் என்ன டைஜஷன் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். The solder used for welding electrical wires together is made of பார்த்தீங்கன்னா tin and copper. ரெண்டு தானே? ஓகே.
மேக்ஸிமம் டின் அண்ட் லெட்டுன்னு தான் வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் லெட் அண்ட் டின்னு தான் வந்து ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி கொஞ்சம் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. C2H6O is also known as ethyl alcohol. ஸோ ethyl alcohol சரிங்களா. Who discovered that malaria was caused by protozoa parasites அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்லிஸ் லூயிஸ் அல்ஃபோன்ஸ் லவ்ரே அப்படின்றவர் தான் வந்து மலேரியா டிசீஸ் எதனால் காஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சவர். ஹூ டிஸ்கவர்ட் விட்டமின் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் ஜே வில்லியம்ஸ் அப்படின்றது தான். ஆல்பர்ட் சூசன் கிரையர் அப்படின்ற ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ மேன்மேட் ஃபைபர் பார்த்தீங்கன்னா வந்து நைலான். த பிஹெச் ஆஃப் எ வைன் ரேஞ்சஸ் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 2.5 to about 4.5 pH. ஸோ பிஹெச் வேல்யூவில் வந்து கண்டிப்பாக அதை ஒரு கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ பிஹெச் வேல்யூ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ பிஹெச் வேல்யூ வந்து டோட்டலாக வந்து 1 to 14 இருக்கும். ஸோ 7 தான் வந்து நியூட்ரலு. ஸோ பியூர் வாட்டருடைய பிஹெச் வேல்யூ வந்து 7 தான் நியூட்ரல் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது 1 to 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆசிடு. ஸோ 7 to 14 பார்த்தீங்கன்னா வந்து பேஸு. இனிமேல் வந்து பிஹெச் வேல்யூ ஆஃப் த பிளட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 7.4. ஸோ அதுமாதிரி வந்து பிஹெச் வேல்யூ ஆஃப் த மில்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6.4 6.6 வரைக்கும் இருக்கும். ஸோ பிஹெச் வேல்யூ வந்து ரிப்பீட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த விட்டமின் ஃபவுண்ட் இன் லெமன் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. விட்டமின்ஸ்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. இந்த சோனார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டெப்த் ஆஃப் த சி கண்டுபிடிக்கிறதுக்காக சரிங்களா. அடுத்து வந்து பாக்சைட் இஸ் அ ஓர் ஆஃப் வந்து அலுமினியம் தான் வந்து பாக்சைடோட ஓரு. இசிஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எலக்ட்ரோகாரியோடிக் கோடி டயக்ராம் சரிங்களா. அடுத்தது கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாஷிங் சோடா பார்த்திங்கன்னா வந்து சோடியம் கார்பனேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து which is the atomic number of gold. ஸோ கோல்டோட அட்டாமிக் நம்பர் 79. அது இந்த வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2. அதுமாரி வாட் இஸ் த ஆக்டேன் ரூல். ஆக்டேன் ரூல்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. த பிரின்சிபல் ஆஃப் அட்டைனிங் மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான் இன் ஏ வேலன்சி செல் ஆஃப் ஏ ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் ஆக்டேன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து ஜூல்ஸு. இது ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜார்ஜர் ஜொஹான் மெண்டல் அப்படின்றவர். ஜார்ஜர் ஜொஹான் மெண்டல். த நேம் ஆஃப் த ஆசிட் யூஸ்ட் இன் கார் பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. ஸோ த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் மெஷர்ட் இன் டெசிபிள். த ரேஞ்ச் பிட்வீன் த பிஹெச் ஆஃப் வேல்யூ ஆஃப் லெமன் ஜூஸ் இஸ் 2 to 3. எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா ampere. The blue color of glass is because of cobalt oxide சரிங்களா. நெக்ஸ்ட் during which phase of growth of penicillium the Crystogenum maximum antibiotic product takes place அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து during the second phase. அதாவது எந்த ஃபேஸில் வந்து கிரைசோஜனியம் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஆன்டிபாடிக் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து செகண்ட் ஃபேஸில் தான். த நியூக்ளியஸ் சைஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஏ யூனிட் நேம்ட் அஸ்ட்ராம்னுவாங்க. இது அஸ்ட்ராமிக் யூனிட்னுவாங்கள்ல. ஸோ தான் மைக்ரேஜ் இஸ் டியூ டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா unequal heat of different part of the atmosphere. ஸோ unequal heat இருக்கிறதுனால தான் வந்து ஹேப்பன் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் கொஷின்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களை கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.